ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு முழுமுதற் பொருளாம் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 6/6/2025 வைகாசி மாதம் 23ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் அற்புதமான வெள்ளிக்கிழமை சுப நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:42 சூரிய அஸ்தமனம் மாலை 6:34 இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமைகளிலே அபிராமி அந்தாதி பாராயணம் செய்வது மிக மிக நல்லது. வீட்டிலே இருக்கின்ற எப்படிப்பட்ட எதிர்மறை சக்திகளையும் இந்த அபிராமி அந்தாதி படிப்பவர்களுக்கு நிச்சயமாக எதிர்மறை சக்திகள் அண்டாது. ஆகவே இந்த அபிராமி அந்தாதி வாரம் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வைத்துவிட்டு அம்பாளை நினைத்து பாராயணம் செய்யுங்கள். அந்த 100 பாடல்களையும் சொல்வதற்கு நன்றாக மனப்பாடம் செய்துவிட்டால் அரை மணி நேரம்தான் ஆகும். இந்த 24 மணி நேரத்திலே ஒரு அரை மணி நேரத்தை நாம் இறைவனுக்காக ஒதுக்கலாம். ஆகவே இந்த அபிராமி அந்தாதி பாராயணம் என்பது நம்முடைய இல்லத்திற்கு நல்ல ஒரு சுபிக்ஷத்தையும் எதிர்மறை சக்திகள் அண்டாமல் இல்லத்திலே எந்நேரமும் இறை அம்சம் நிறைந்திருக்க அது அனுக்கிரகம் செய்யும். ஆகவே அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யுங்கள். இன்றைய விசேஷம் ஏகாதசி சுப முகூர்த்த நாள். இந்த ஏகாதசி விரதம் பெருமாளுக்குரிய விரதம். இந்த ஏகாதசி விரதம் இருக்கலாம். அதேபோல் இன்றைய நாளிலே மன வாழ்க்கையிலே அடுத்து வைக்கின்ற மனவிழா காண்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்களை தெரிவித்து கொண்டு இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய சுக்கிரஹோரைக்கான நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. அதேபோல் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த வேளையிலே லக்ஷ்மி குபேரரை மனதிலே நினைத்து படம் இருந்தால் லக்ஷ்மி குபேரர் படத்துக்கு சற்று புஷ்பம் சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:04 வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:52 வரை வளர்பிறை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று காலை 9:04 வரை சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு பூரட்டாதிக்கு சந்திராஷ்டமம் துவங்குகின்றது. கவனமாக இருங்கள். தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இந்த ராசியினரிலே ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கோபத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை அதிகம் கடைபிடியுங்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். செய்தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். சென்றுதான் தீர வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றி ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விநாயகப் பெருமானே உடன் வருவாயாக என்று அவர் மேல் பாரத்தை போட்டு உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். பயணத்திலேயும் அதிகம் யாரிடமும் பேசாதீர்கள். ஆகவே மேஷராசினர் இன்றைய நாளிலே மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை
வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். ஏகாதசி திதி முடிந்தால் ஏகாதசி விரதம் இருங்கள். விரதம் இருக்க முடியவில்லை என்றால் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி சமர்ப்பித்து பெருமாளே காப்பாயாக என்று அவருடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள். அந்த பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் உங்களுடைய வாழ்க்கையிலே துணையாக வருவார். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். வெளியூர் பிரயாணங்கள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். உறவினர்களோடு நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து அந்யோன்யம் ஏற்படும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வருகின்ற வேலை வந்துவிட்டது. வழக்கு ஏதேனும் இருந்தால் அவை சுமூகமாக முடிந்து உங்கள் பக்கம் பங்கு வந்து சேரும். அதேபோல் கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்வதற்கான வேலை வந்துவிட்டது. ஏதோ ஒரு வகையிலே நல்ல ஒரு பணவரவு ஏற்பட்டு கடன்களை அடைத்துவிட்டு இன்றைய இரவு நிம்மதியாக தூங்குவீர்கள். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கடனை பற்றி கம்பராமாயணத்திலேயே பாடியிருக்கின்றார். கடன் என்பது நம்மை உறங்க விடாமல் செய்கின்ற ஒரு கொடூரமான நோய். கடன் யாருக்கும் வரக்கூடாது. இன்றைய நாளிலே உங்களுக்கு கடன் இருந்தால் அவை அடைவதற்கான ஒரு நல்ல வழி பிறக்கும். இன்றைய இரவு நன்றாக உறங்குவீர்கள். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய வாரிசுகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும். நல்ல ஆரோக்கியம் இருக்கும். ஆக உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வயதுக்கேற்ப நல்லவை நடக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே ஒரு தெளிவு ஏற்படும். கடன் தொல்லைகள் விலகும். செய்தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபம் அதிகமாக கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிந்து நல்ல விதமாக முகூர்த்தத்துக்கு நாள் குறிப்பார்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கும். ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் புரிந்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். புதிய வீட்டிற்கு குடிபோவீர்கள். அதாவது வாடகை வீட்டிலே இருக்கின்றீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகளிலே இறங்குவீர்கள். தற்சமயத்துக்கு சற்று பெரிய வீட்டிற்கு செல்லலாம் என்று வாடகைக்கே ஒரு பெரிய வீட்டிற்கு செல்லுவீர்கள். இப்படி நல்லவை 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 நடக்கின்ற நாள். எல்லா விதத்திலும் காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். சிறிய முயற்சி பெரிய வெற்றியை கொடுக்கும். ஆகவே இன்றைய நாளிலே எல்லா விதத்திலும் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். பெரிய வெற்றி கிடைக்கும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக 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 சிறப்பான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். அனுகூலம் உண்டாகும். மொத்தத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடை வைத்திருக்கின்றீர்களா? அடுத்த தெருவிலே அடுத்த சிட்டியிலே ஒரு கடை துவங்கலாம் என ஒரு பிரான்ச் ஓப்பன் செய்வீர்கள். அதற்கான முயற்சிகளிலே இறங்குவீர்கள். இப்படி பல வகைகளிலே முன்னேற்றம் தெரிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கின்றது. வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். புதிதாக வீடு வாங்குவதற்கான முயற்சிகளிலே இறங்குவீர்கள். புதிதாக வண்டி இருக்கின்ற வண்டியை கொடுத்துவிட்டு வேறு வண்டி வாங்குவதற்கான முயற்சிகளிலே இப்படி
அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்ப நல்லவை நடக்கின்ற நல்ல நாள். அலுவலகத்திலே உங்களை அழைத்து புதிய பொறுப்புகளை அளிப்பார்கள். நீங்களும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதனை திறம்பட செய்து முடிப்பீர்கள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் காரிய தடைகளெல்லாம் விலகி எல்லா விதத்திலும் வெற்றிகள் சேருகின்ற அற்புதமான நாள். செல்லுங்கள் கோவிலுக்கு, மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே திடீர் பணவரவுகள் உண்டாகும். சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாள். குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷத்தை கொடுக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே அபரிவிதமான லாபம் கிடைக்கும். அதேபோல் திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் நிச்சயமாகும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு, தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே அற்புதமான லாபங்கள் உண்டாகின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் நல்ல அனுகூலம் உண்டாகும். மொத்தத்தில் எல்லா வகையிலும் சிறப்பான நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரம் உயரும். ஆகவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாளாக இருக்கின்றது கன்னியா ராசிக்காரர்களுக்கு. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வெளிநாடு செல்வதற்கான விசா போன்றவை கிடைக்கும். பாஸ்போர்ட்டிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை சரியாகும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கும். ஆனால் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மன வருத்தங்கள் உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. என்ன செய்ய வேண்டும் என்றால் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் அவசியம். குலதெய்வத்துக்கு அதிகாலையிலே எழுந்து விளக்கேற்றி குலதெய்வத்தினுடைய பெயரை ஒரு 108 முறை உச்சரித்து அல்லது எழுதி குலதெய்வத்தை நன்றாக வணங்கிக் கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இன்றைய நாளுடைய கெட்ட சகுனங்கள் விலகும். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு மிக அவசியம். அதேபோல் திருமண பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். மொத்தத்தில் இன்றைய நாளிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வத்தை வணங்க வேண்டும். குலதெய்வம்தான் நம்மோடு உடன் வருகின்ற தெய்வம். என்ன ஒரு பிரச்சனை என்றாலும் குலதெய்வத்தை முதலிலே நினைக்க வேண்டும். குலதெய்வத்துக்கு அப்புறம்தான் நாம் வணங்குகின்ற இஷ்ட தெய்வங்கள் நமக்கு துணை வரும். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள், மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். நண்பர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். மொத்தத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள்.
குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள், சிந்தை மிகு நாள். ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக முடிவுக்கு வரும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாளாக இருக்கின்றது. என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகுகின்ற நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. ஆகவே புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலே மேலதிகாரிகளுடைய தொல்லை இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மொத்தத்திலே வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்து மௌனத்தை கடைபிடித்து செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே இன்றைய நாளிலே ஈடுபடவே கூடாது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகின்ற நாள். வீண் பயத்தை தவிர்ப்பதற்கு வாராகி தாயாரை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். இன்று நாள் முழுவதும் இறைவனை நினைத்து கொண்டே இருங்கள். குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொள்ளுங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். நரசிம்மரை பிரார்த்தனை செய்யுங்கள். பெருமாளுடைய அற்புதமான ஒரு அவதாரம் நரசிம்மர் அவதாரம். இன்றைய நாளிலே சந்திராட்டமும் இருக்கின்ற காரணத்தினாலே நரசிம்மரை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள். எல்லாம் சரியாகும். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு அந்த திருமண பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நல்ல நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். அக்கம் பக்கத்தினரோடு நல்ல ஒரு உறவு முறை ஏற்படும்.
நல்ல ஒரு நட்பு ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். ராமனின் நாமம் சொன்னான் ஓடியே வருவான் ஹனுமான், க்ஷேமம் நமக்கருள்வான் ராமபக்த ஹனுமான். ஆஞ்சநேயர் நம் எல்லோருக்கும் நல்ல ஒரு மனோபலத்தையும் நாம் எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றிகளையும் தருபவர் ஆஞ்சநேய பெருமான். அப்படிப்பட்ட ஆஞ்சநேய பகவானை சுந்தரகாண்டம் போற்றுகின்றது. இந்த சுந்தரகாண்டத்தை படிப்பவர்களுக்கு அவர்கள் எந்த முயற்சியை எடுக்கின்றார்களோ அந்த முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். எப்படிப்பட்ட முயற்சியாக இருந்தாலும் அதிலே பெரும் வெற்றியை கொடுப்பது இந்த சுந்தரகாண்டம் பாராயணம். இந்த சுந்தரகாண்டம் முழுவதுமே ஆஞ்சநேயனுடைய மகிமையை, அவருடைய பெருமையை வர்ணிப்பது. இந்த சுந்தரகாண்டத்திலே முதல் சர்க்கத்திலே மகேந்திர மலை மேல் ஏறி மிகப்பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு கர்ஜனை செய்து கொண்டு மலைகளை கால்களால் மிதித்ததிலே மலைப்பாறைகள் நொறுங்கி 4 பக்கங்களும் சிதறிற்றான். ஆஞ்சநேயருடைய திருவடிகளை பூஜிப்பவர்களுக்கு எப்படிப்பட்ட கட்டங்கள், மலை போல துன்பங்கள் வந்தாலும் அந்த மலையை ஆஞ்சநேயர் நொறுக்கியது போல நம்முடைய துன்பங்களை உடனடியாக நீக்கிவிடுவார் என்பது ஐதீகம். ஆகவேதான் இந்த சுந்தரகாண்டம் பாராயணம் செய்பவர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பங்களும் விலகும். ராமபானத்தை போல ஆஞ்சநேயர் இந்த சமுத்திரத்தின் மேலே பறக்கின்றார் என்று வால்மீகி முனிவர் சொல்கின்றார். இந்த வால்மீகி முனிவர் இப்படி சொல்வதிலிருந்து ராமபானமானது எப்படி குறித்தப்பாதோ அப்படி சுலபமாக சமுத்திரத்தை தாண்டி இலங்கைக்கு போய் சேர்ந்தார் ஆஞ்சநேயர். பானத்தை ஒருவர் மேல் குறிவைத்து நான் கயிறு ஏற்றினால் தானே போகும், அதேபோல தானாக போகவில்லை. ஸ்ரீராமருடைய கிருபையினால்தான் இந்த அகண்ட சமுத்திரத்தை என்னால் தாண்ட முடியும் என ஆஞ்சநேயர் எண்ணினார். எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தாலும் இது ராமரால் நிகழ்ந்தது, நான் செய்யவில்லை என்று சொல்லுவார் ஆஞ்சநேயர். எப்போதுமே ஆஞ்சநேய பகவான் தன்னை பற்றி தற்பெருமை பேசிக்கொள்ள மாட்டார். எனக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாமே ராமனால் நடைபெற்றது என எப்படிப்பட்ட வெற்றிகள் வந்தாலும் அதனை ராமரின் பாதத்திலே சமர்ப்பித்து விடுவார். ஆகவே நாம் ஆஞ்சநேயரை வணங்கும் போது நமக்கு ராமபிரானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் வந்து சேருகின்றது. ராமனுடைய கருணை கிடைக்கும்போது சீதா மாதாவினுடைய கருணை வந்து சேருகின்றது. சீதா மாதாவினுடைய கருணை வரும்போது லக்ஷ்மணனுடைய கருணை நமக்கு வருகின்றது, பரதனுடைய கருணை வருகின்றது, சத்ருகனுடைய கருணை வருகின்றது. இப்படி எல்லா தெய்வங்களுடைய அனுக்கிரகமும் எல்லா தெய்வங்களுடைய கிருபா கடாட்சமும் நாம் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதால் நமக்கு கிடைக்கின்றது. இப்படி ஆஞ்சநேயர் எப்படிப்பட்ட செயல்களை செய்தாலும் அது தன்னால் நிகழவில்லை, ராமனுடைய கருணையால் நிகழ்ந்தது என்ற அந்த வினயத்தினாலே தான் ஆஞ்சநேயர் இன்றைக்கும் சிரஞ்சீவியாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார். சமுத்திரராஜன் இக்ஷவாகு வம்ச அரசனான சுக்கிரனால் சமுத்திரராஜன் இக்ஷவாகு வம்ச அரசனான சகரனால் உண்டாக்கப்பட்டதால் ராமனுடைய காரியமாய் வரும் ஹனுமாருக்கு உதவி புரிய நினைத்து கடலிலே மூழ்கி இருக்கும் மைனாக மலையை தூண்டிவிட்டு மேலே எழும்பி வரும்படி செய்து ஆஞ்சநேயரை மலை மேல் உட்கார்ந்து இளைப்பாறச் செய்து கிழங்குகள் பழங்கள் முதலியன அவருக்கு கொடுத்து சற்று ஓய்வெடுக்கும்படி சொன்னார். மைனாகமலையும் மேலே எழும்பி வந்தது, ஹனுமாரை இளைப்பாறி விட்டு செல்லும்படி கேட்டுக்கொண்டது. வாயு பகவானால் மைனாகமலை இந்திரனிடமிருந்து காப்பாற்றப்பட்டதால் வாயு குமாரருக்கு உதவி செய்ய தானும் கடமைப்பட்டிருப்பதாக மைனாகமலை நினைத்தது. ஆனால் ஸ்ரீ ஹனுமார் என்ன நினைத்தார் தெரியுமா?
ராமபானத்தை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்கிற காரணத்தினாலே மைனாகமலை மேல் தான் இளைப்பாரி இடையிலே ஓய்வை தேடக்கூடாது. எடுத்த காரியத்தை முதலிலே முடிக்க வேண்டும். எடுத்த காரியத்தை முதலிலே முடித்துவிட்டுத்தான் ஓய்வை பற்றி சிந்திக்க வேண்டும் என ஆஞ்சநேயர் நினைத்தார். ராமபானம் எப்படி குறித்தப்பாதோ அதன் வேகத்தை அதேபோல் மைனாகமலையானது ராமபானத்தை தடுக்கக்கூடாது என ஆஞ்சநேய பகவான் நினைத்தார். அதனுடைய வேகத்தை மைனாகமலை தடுக்க முயற்சி செய்கின்ற மாதிரி ஆகிவிடும். எனவே இப்போது ஓய்வெல்லாம் எடுக்க முடியாது என அந்த ஓய்வை தவிர்த்து கொண்டு பறந்து கொண்டே இருந்தார். ராமாயணத்தின் மதிப்பையும் குறைப்பதாக அது ஆகிவிடும், ராமருடைய மதிப்பை குறைப்பதாக ஆகிவிடும் என ராமருக்காக தான் செய்கின்ற செயலினால் ராமனுக்கு எந்த விதமான துன்பமும் வந்துவிடக்கூடாது, ராமனுக்கு அவருடைய பெயர் கெடக்கூடாது என அப்படி நினைத்தார் ஆஞ்சநேய பகவான். உப்புக்கடலின் நடுவே பலவிதமான கிழங்குகளும் பழங்களும் கிடைப்பது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். நம் போன்றவர்கள் ஏதாவது உபாசனம் என்று வரும்போது சித்திகள் வரும், அதில் நாம் மனதை வைத்துவிடக்கூடாது. இதைத்தான் இந்த சுந்தரகாண்டத்திலே வருகின்ற இந்த பகுதியானது நமக்கு உணர்த்துகின்றது. அவ்வாறு மனதை வைத்து விட்டால் நமக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்காமல் போய்விடும். ஆகவே எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும். பகவத் கிருபைக்கு பாத்திரமானவர்களை மனைவி, புத்திரர், உறவினர் என எந்த ரூபத்தினாலும் சித்திகள் மூலமாகவும் தொந்தரவு கொடுத்து மேலே ஏறி வரவிடாமல் இருப்பதற்கு தேவதைகள் பெரிதும் முயற்சிக்கும். ராமபக்தனுக்கு சமுத்திரராஜன் தூண்டுதலின் பேரிலே மைனாகமலை ஸ்ரீ அனுமானை தன்னிடம் சத்கரிக்க வேண்டும் என ஆசைப்பட்டதற்கே இந்திரன் தன்னுடைய சாபத்தை விலக்கி கொண்டு தன்னிடம் இனிமேல் சாபம் பயமில்லாமல் சுதந்திரமாக எங்கும் சஞ்சரிக்கலாம் என மைனாகமலைக்கு வரம் கொடுத்து விட்டார். இதிலே இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒருவர் மூலமாகவோ அல்லது தானாகவோ ஒரு பக்தனுக்கு கைங்கரியம் செய்தாலோ அல்லது செய்ய வேண்டும் என ஆசைப்பட்டாலோ நமக்கு இருக்கிற பயம், பாபம், ஊழ்வினை இவைகள் எல்லாமே மறைந்து போய்விடும். ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான சுந்தரகாண்டத்தை படித்தால் நமக்கு வாழ்க்கையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தெரியும். அன்றாட வாழ்விலே நமக்கு பலவிதமான பாடங்களை கற்பிப்பது ராமாயணமும் மகாபாரதமும். ஆகவே ராமாயணத்திலே சுந்தரகாண்டத்தை அனுதினமும் பாராயணம் செய்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.